எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றோம் இப்ப எரிக்கிறோம். குட் மார்னிங் டு ஆல். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாள்? சோ நமக்கு ஒரு 1000 லைக் வருது இல்ல, அந்த 1000 நல்ல உள்ளவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல போகி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஓகே, போகி அப்படின்னா என்ன பண்றீங்க, என்ன பண்ணணும் அது மட்டும். போன் அடிக்கணும்னா நெருப்பு கொளுத்தாங்க, அதுதானே. வேற அது வந்து நெருப்பு கொளுத்தாங்க, நைட்டு காலெல்லாம் எழுஞ்சிரு மாலை அடிப்போம். அதான் நீ மாலை அடிப்பாங்கன்னா வீட்டுல இருக்க பழைய துணிலாம் கொளுத்துவாங்க. நான் மாலை அடிப்பாங்கடா, பழைய துணி எரிப்பாங்க. மாலை அடிப்பாங்கண்ணா பழைய துணி எரிப்பாங்கண்ணா, அப்ப கேங்கா சுத்தணும். மோல் அடிப்பாங்கண்ணா, இது பழைய துணி தான் எரிப்பாங்க. மோல் அடிப்பாங்கண்ணா, ஜாலியா இருக்கும்ண்ணா, பழைய துணி தான் இருக்கும். சரி, போகி நம்ம டியூஷன் சென்டர்ல எப்படி இருந்தது? ஓகே, ஆக்சுவலா நீங்க சொல்றது பாதி கரெக்ட். இந்த போகினா வந்து பாத்தீங்கன்னா மோல் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய துணிலாம் கொளுத்துறது, சின்ன பசங்க பண்ணது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம். பட் ஆனா அது மட்டும் போகி கிடையாது. போகி அதை தாண்டி பார்த்தோன்னா இந்த நெறியா வந்து பார்த்தோன்னா நமக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்க, கெட்டது பண்ணியிருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் போட்டுதான் என்ன பண்றோம் இப்ப எரிக்கிறோம். ஓகேவா? இந்த நாள் வந்து அந்த துரோகம் பண்ணவங்களும், கெட்டது பண்ணவங்களும், நம்ம கெடுதல் பண்ணவங்களும் அவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஸோ மன்னிச்சு விட்டுறேன், ஓ இன்னும் நீ பண்ண காரியத்தை எல்லாத்தையும் நான் எரிச்சிடறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கிறது தான் போகி. ஓகேவா? ஸோ போகின்றது பார்த்தோன்னா அது மட்டும் இல்ல, நல்ல உள்ளவங்களை வச்சுக்கோங்க, நல்லதே செய், நல்லதே நடக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா யாருக்கும் கெடுதல் நினைக்காத, நீ நல்லது பண்ணணும், நீ வந்து மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறா உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். இதுதான் வந்து போகியோட டெஃபினேஷன். சேஃபா ஹாப்பியா செலிப்ரேஷன் பண்ணுங்க. எந்த ஒரு எப்படி சொல்றது, யாருக்கிட்டே திட்டு வாங்காம, வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி யார்கிட்டயும் திட்டு வாங்காம கரெக்டா உன்னுடைய இதை வச்சு என்ஜாய் பண்ணி ஜாலியா இருங்க. இந்த வயசு தான் ஜாலியா இருக்க வயசு. இதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா இந்த பொங்கல், தீபாவளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே காலையில இன்னும் என்ன தூங்கலாமா அப்படின்ற ஃபீலிங் தான் வர தவிர இந்த ஏஜ்ல நல்லா ஜாலியா இருக்கு. ஓகேவா? ஸோ பொங்கல் செலிப்ரேஷனும் என்னது கம்மிங் சூன். ஓகேவா? அது நம்ம டியூஷன் சென்டர்ல இருக்கு. ஸோ போகியே இந்த அளவுக்கு பண்றோம்னா கண்டிப்பா பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், பக்காவா இருக்கும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பொங்கலையும் செலிப்ரேட் பண்ணுங்க. வீட்லயே நல்லா ஊருக்கு போறமா ஊருக்கு போயிட்டு நல்லா பாருங்க. இந்த லைஃபை விட்டுறாதீங்க, இந்த லைஃபை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.